ஹாய். 2 பேக் டு பேக் 2 நைட்டுமே வந்து ரெபல் மூன் அப்படிங்கிற படத்த பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்பயே ரெபல் மூன் பார்த்துட்டேன். பட் டைரக்டர்ஸ் கட்டுங்கிறதால சரி ஓகே. ட்ரைலர் டு பி ஹானஸ்ட் நான் அந்த படம் ஃபர்ஸ்ட் இல்ல ரெபல் மூனா படமா பார்க்கறப்ப எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. என்னன்னா லைக் இட்ஸ் நாட் லைக் டூ பேட். பட் ஸ்னைடரோட அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இட்ஸ் பேட். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. என் தலைவன் என்ன ரேஞ்சில் படம் எடுப்பாரு, என்ன என் தலைவனுக்கு என்ன ஆச்சு, என் தலைவனுக்கு என்னதான் ஆச்சுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்ல தான் ரெபல் மூன் இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிதான் ஆச்சு. செகண்ட் பார்ட் பெட்டராகவே இருந்துச்சு. வே வே பெட்டர் தன் வாட் ஃபர்ஸ்ட் பார்ட் சுட் ஃபார். அண்ட் தென் ரொம்ப மாசங்கள்லாம் கழிச்சு ரீசெண்டா ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஒரு ட்ரைலர் ஒன்று ட்ராப் ஆச்சு. இந்த மாதிரி வந்து ஸ்னைடர் டைரக்டர்ஸ் கட் அப்படின்னு சொல்லிட்டு ரெபல் மூன். அந்த ட்ரெய்லரை பார்த்தவொடனே முடிவு பண்ணிட்டேன், ரைட்டரா நான் பார்த்த 2 படம் ரெபல் மூன் படமே இல்லை, அது ஸ்னைடர் படமும் இல்லை. அது நெட்ஃபிளிக்ஸ் வந்து நாங்க எங்க ஓடிடிக்கு ஒரு PG-13 உங்களுக்கு கன்ஃபார்மா வேணும், அதுதான் குளோபல் லான்ச்சா ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டதான் நான் வந்து ஆன்லைன்ல பாக்குற சோர்சஸ், நான் படிச்ச நியூஸஸ் அப்படிதான் இருந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ் வாண்டட் PG-13 மூவி. அதுக்காக ரெபல் மூணு PG-13 முதல்ல லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் டேரக்டர்ஸ் கட்டா ஒரிஜினல் கட் எப்படி ஸ்னைடர் நினைச்சாலும் அப்படி ஒரு படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட்ல வரையறதா சொல்றாங்க. ஸோ ரெபல் மூனோட ட்ரெய்லர் பார்த்த உடனே தெரிஞ்சது, ஓ இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு படமா, ரைட்டு நம்ம இதை கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரெபல் மூன் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு 2 hours 15 minutes அந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் பார்ட் கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான். ஆனா டேரக்டர்ஸ் கிட்ட எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட இருக்கும். ஒரு ரஃப்லி 3 hours 20 minutes அந்த அளவுக்கு இருக்கும். யாரையா இந்த நேரத்துலலாம் ஹார்ன் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு புரியவே இல்லை. அப்பா, நானே ஊரடங்குக்கு அப்புறம் தான் நானே இந்த லைவ் வரேன். பேக் டு டாபிக். ரெபல் மூனோட டைரக்டர்ஸ் கட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டுமே வந்து ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம். நீங்க மேபி எத்தனை பேர் இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்கேஸ் இஃப் யூ வாட்ச்ட் இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ்ல வந்து 4 hours மூவி இருக்கும் எக்ஸ்டெண்டட் கட்னு சொல்லிட்டு. ஒரு படமும் 4 மணி நேரம் இருக்கும், 3 பார்ட். அப்படிலாம் பார்த்தவங்க யாராச்சும் இருக்குன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ. ஸோ அதெல்லாம் ஒரு டைம் 4 மணி நேரம் கால் எடுக்கிற படம்லாம் ஒரு டைம். அதுக்கப்புறம் ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் வரப்ப அது ஒரு 3 hours 4 hours ஒரு பெரிய பேசும் பொருளாச்சு. எப்படி அவ்வளோ நேரம் படம் பார்க்க முடியும்னு நான் சீரியஸா அந்த படம் பார்த்தோம். அவ்வளோ ஒர்த்துங்க. 4 மணி நேரம் படம். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் பெரிய படங்கிற மைண்ட் செட்ல தான் பார்த்தோம். நாங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் பார்த்தோம். அட்ட ஸ்டிச்சில் படம் பார்க்குற மாதிரி பார்க்கல. வி ஹேட் செவரல் பிரேக்ஸ். பட் ஒரு படமா ஒரு சிட்டிங்ல தான் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட், ஜஸ்டிஸ் லீகா அந்த அளவுக்கு அந்த ஷோஸுக்கு அவ்வளவு ஜஸ்டிஸ் யாருமே கொடுத்துருக்க முடியாது. என் தலைவன் ஸ்னைடர் கொடுத்தான். 10 வருஷம் லெகசி மார்வல் பண்ணதுன்னவோ உனக்கு 3 படத்துல பண்றேன்னு பண்ணேன் சம்பவம் என் தலைவன். ஆனா அவன் எங்க வச்சிருந்த, அவன்தான் நெட்ஃபிளிக்ஸ்க்கு போயிட்டான். கம்மிங் பேக் டு நெட்ஃபிளிக்ஸ், அங்க போயாச்சு என் தலைவன் பிடிச்ச படத்தை பண்ண விட்றாங்கன்னா அதுவும் இல்லை. PG-13 தான் வேணும், அதுதான் எங்க மார்க்கெட்டிங்கோட இதுவே அப்படின்னு சொல்லி நான் நான் வந்து டீட்டெயிலா படத்தை பத்தி நான் லேட்டர் ஆஃப்ல நான் பேசுறேன். ஓகே. ஆனா அந்த படம் பாக்குறப்ப லிட்டரலி புரிஞ்சுதுன்னா, நெட்ஃபிளிக்ஸ் லிட்டரலி தே தெம்செல்ஸ் ஒரு செல்ஃப் சென்சார்ஷிப்பா சொன்ன கதை, எடுத்த கதை, இது நான் வந்து பிரசன்டபிளா ஒரு 2 hours நான் காட்ட போறேன் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் நெட்ஃபிளிக்ஸ் தெம்செல்ஃப் அஃப்கோர்ஸ் அந்த பெராமீட்டர்ஸ்லாம் டேர்ம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்னைடர் தான் படத்தை கொடுத்துருப்பாரு. ஸ்னைடருக்கு விவரமே தெரியாம அவரோட ஹேண்டே இல்லாம அது ஒரு இப்படி ஒரு கட்டு வந்திருக்காது, அது எனக்கு புரியுது. பட் ஸ்டில் நெட்ஃபிளிக்ஸுக்குங்கிறதுக்காக ஒரு மோல்டு பண்ண ஒரு கட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட். இன்கேஸ் உங்கள நீங்க யாராச்சுமே இது வரைக்கும் ரெபல் மூன் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்ததே இல்லை, எனக்கு ஸ்னைடரே பிடிக்காதுங்க, ரெபல் மூன் ஒரு படம் இதே தெரியாதுங்க அப்படின்னா, யூ கைஸ் ஆர் ரியலி, எப்படி சொல்றது, நீங்களா எவ்வளவோ பரவாயில்ல, தப்பிச்சிட்டீங்க. நீங்க டைரக்டா நீங்க டைரக்டர்ஸ் கட்டு போய் பாருங்க. பார்ட் 1 பார்ட் 2 வேற லெவல்ல இருக்கு. இதையும் நான் ஒரே செட்டிங்ல தான் பார்த்தேன். பார்ட் 1 ஒரு நைட்டும் பார்ட் 2 ஒரு நைட்டு தான் பார்த்தேன். டைம் போனது. பார்த்த படம் யோசிச்சு பாருங்க. ஒரு படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, 2 hours பார்த்துட்டீங்க, அதுவே சுமாரா இருக்கு. அதையும் 3.5 மணி நேரம் அதே படத்தை காட்டினா, ஆனா உங்களுக்கு செம்ம சுவாரஸ்யமா இருக்கு, கிரிப்பிங்கா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்கு, அப்படியே விஷுவலா ட்ரீட்டா இருக்கு. இது ஸ்னைடரால மட்டும் தான் பண்ண முடியும். ஐ எம் வெரி ஷூர் ஆஃப் இட். இப்ப நெட்ஃபிளிக்ஸே வந்து எனக்கு PG-13 வேணும்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்றாங்க 2 hours-க்கு. அதை பாக்குற மாதிரியே இல்லை. ஏன்னா டைரக்டர் கட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதோட வாரோட கிராவிட்டாஸ், அதோட எப்படி சொல்றது உங்களுக்கு, அது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு ஒரு
எப்படி சொல்றது, ஹியூமன் கைண்டுக்கே நான் சொல்றது, மேன் கைண்ட் ஹியூமன் கைண்டுக்கே சொல்றேன். ஒரு வார் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு சுத்தி இருக்க எல்லா அந்த உலகத்தையும் பாழாக்கும், எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம்னு அந்த விஷுவல் ட்ரீட்ல, unless until there isn't any blood spilled on the ground, you wouldn't know the cost of war. ரத்தம் சிந்தி தியாகங்கள் பண்ணி இதெல்லாம் பார்த்தாதான் இந்த வாரோட கஷ்டம் என்னன்னு தெரியும். திடீர்னு பக்கத்து இந்தியன் த்ரீயோட டீசர் மாதிரி இருக்கு. ஐ டிடன்ட் மீன் இட் தட் வே. பட் ஆனா ஒரு வார்னா இப்ப நீங்க எத்தனை பேர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்றீங்க? ஐ ஹேவ் நோ ஐடியா. இன்கேஸ் நீங்க இப்ப இஸ்ரேல் இல்ல பாலஸ்தீன் இந்த இஷ்யூஸ்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இப்ப ஈரான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க வந்து ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள், சாதாரண சிவிலியன்ஸோட கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேர்ல்டுல இருந்து ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு கூட எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கு. ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல போறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ரிப்போர்ட்டிங் பண்றவங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இறக்கப்படுறாங்க. அந்த மாதிரி யூ நோ த ஃபீல் ஆஃப் ஃபீல்ஸ் கிராவிட்டாஸ் ஆஃப் தட்ஸ் த ஐ திங்க் தட்ஸ் த ரைட் வேர்ட். கிராவிட்டாஸ் ஆஃப் வார் உங்களுக்கு அப்பதான் தெரியும். கட் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்தீங்கன்னா 2 மணி நேரம் படம் ஃபர்ஸ்ட் பார்ட், ஒரு பெரிய வார்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த படம். அது வார் மாதிரியே இல்ல, லேசர் பீம் தான் போகுது, லேசர் லைட் தான் அடிக்குது, அப்படியே சும்மா அதை லைட் அடிச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. சுத்தமா ஒரு வாருக்கான ஒரு எஃபெக்டே எனக்கு தெரியவே இல்லை, அதோட இம்பாக்டே எனக்கு இல்லவே இல்லை. ஆனா முந்தா நேத்து நான் வந்து ஸ்னைடரோட டேரக்டர்ஸ் கட் பாக்குறப்பதான் அந்த லேசர் பீம் போய் ஒரு ஹியூமன் பாடியில படுறதால அது என்ன எஃபெக்ட் ஆகுது, எவ்வளவு பிளட் ஸ்பில் ஆகுது, எவ்வளவு நம்ம மேல லேசரே பற்றக்கூடாதுன்னா நம்மள அந்த உணர வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த லைட் ஐயோ அது ரொம்ப டேஞ்சரான லைட் நம்ம மேல பற்றக்கூடாது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு டேரக்டர்ஸ் கிட்ட பார்த்துதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல எதுவுமே இல்லைங்க, அவ்வளவு பெரிய படமே வார் படம். வார் படத்துல பிளட் இல்ல, லைக் அடிதடி, ஃப்ராக்சர்டு போன்ஸ், பிளட் ஸ்பில் ஒண்ணுமே இல்ல. லிட்ரலி நான் வந்து அப்படியே நான் டேரக்டர்ஸ் கட் பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கு, இவ்வளவு சூப்பரா இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படிதான் நம்ம பார்த்து வந்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பார்ட் நான் போய் பாக்குறேன், அப்படியே லிட்ரலி தெரியுது சென்சார். நம்ம ஊரு இது நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நம்ம ஊர்ல இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு, அதை நான் பேரை சொன்னா இஷா மொபைல கூட தெரியல. நம்ம ஊர்ல சென்சார்னு ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஓப்பன் ஹைமருக்கு வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் ஊத்தி விட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஊருக்காரன் கூட இவ்வளவு சூப்பரா சென்சார் பண்ண மாட்டான், அதை விட கொடூரமா சென்சார் பண்ணி வச்சிருக்கான் நெட்ஃபிளிக்ஸ்காரன். அதை பார்த்து மனசு நொந்தே போயிட்டு நான் ஒரு படமே லிட்டரலி அப்படி ஒரு விஷயம் பண்ணி எதுக்கு அந்த படத்தை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்? அட்லீஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்குமே நீங்க இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெர்ஷன் டோன் டவுன் பண்ணுங்கிறது புரியுது. அது ஏன் குளோபல் லான்ச்சா முதல்ல கொடுக்கணும்? ரிலீஸிங் டேட்னு ஒரு டேட் கொடுத்து எதுக்கு PG-13 வெர்ஷன் தான் குளோபல் லான்ச் நீங்க ஏன் பண்ணணும்? அது நம்ம டேரக்டர் ஒரு படம் ஒன்று கொடுக்குறாரு, கதை ஒன்று கொடுக்குறாரு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு PG-13 வெர்ஷன் நாங்கள் இன்னொன்று ரிலீஸ் பண்றோம், சைட்ல நீங்க இன்னொன்று ஓட வேண்டியது தானே, கூட பேரல் ரிலீஸ் கூட பண்ணிருக்கலாமே. ஸோ அது மிகப்பெரிய ஒரு 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 மூவி ஒரு ஃபேனா எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் அது.